அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. எல்லா மனிதர்களும் கோயில்தான், நான் மட்டும் இல்லை. இதில் எனக்குன்னு தனி ஒரு சிறப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. எனக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்குதுன்னா அது ஒன்றே ஒன்று அனுபவம் தான். நான் பல வீடியோக்களில் சொல்கிறேன், ஒவ்வொரு மனிதனும் எல்லாத்தையும் மறந்துடுங்க, அனுபவத்தையும் அவமானத்தையும் மட்டும் மறக்காதீங்க. அனுபவமும் அவமானமும் உங்களுடைய வாழ்க்கைக்கு முன்னேற்றத்துக்கு ஒரு படிக்கட்டுக்கெல்லாம் மாற்றிக்குங்க. ஏன்னா மனுஷனுடைய வாழ்க்கையில் அனுபவம் ரொம்ப அவசியம். அந்த அனுபவத்துக்கு ஈடாக எந்த புத்தகமோ எதுவுமே அறிவுரை கூறாது. அனுபவம் தான் நிஜம். அதே நேரத்தில் அவமானம் தான் உன்னுடைய வாழ்க்கையினுடைய படிக்கட்டுக்கெல்லாம் மாற்றிக்கணும். நான் என்னையே அவன் பட்டணும், என்னை விட அவன் தாழ்ந்தவன், அப்படி நான் அவங்ககிட்ட போய் ஏன் அசிங்கப்பட்டேன் அப்படின்னு இந்த அவமானத்தை திரும்பி 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 நீ நினைக்கும் போது நீ உயர்றதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். அதனால் நான் அடிக்கடி சொல்லுவேன், அவமானத்தையும் இந்த அனுபவத்தையும் மறக்காதீங்க, மற்றதெல்லாம் கூட மறக்கலாம். உங்கள் வாழ்க்கைக்கு அவசியமானது அனுபவமும் அவமானமும். அது மாதிரி எனக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்குதுன்னா அது ஒன்றே ஒன்று, அனுபவம் மட்டும்தான். மற்றதெல்லாம் நடமாடும் கோயில், எல்லோரும் நடமாடும் கோயில் தான். எல்லோருக்குள்ளும் தெய்வம் இருக்குது. அதனால் சொன்னால் ஊன் உடல் ஒரு பெருங்கோயில், உள்ளம் ஒரு ஆலயம், கள்ள புனல் நீக்கி கருத்தோடு இருப்போருக்கு தெல்ல தெளிவான பரஞ்சோதி தோன்றுமேன். அப்போது எல்லார் உடலும் ஒரு கோவில் தான். பேட்டனு கோயிலினுடைய பேட்டனு மனுஷனுடைய உடல் தான். அப்போது வாயே வாசப்படி தலையே கோபுரமாக அமைச்சிருக்கிறான். அப்போ தெய்வமே மனிதன்கிட்ட தான் இருக்குது. இதை தான் நான் சொல்லின்னு இருக்கிறேன். அதனால் எல்லாரும் ஒரு கோவில் தான், எல்லாரும் ஒரு தெய்வம் தான். இங்கே யாருக்கு நான் உலகத்தில் எங்கேயும் பார்த்துருப்பேன், சாமிக்கு ஆரத்தி எடுப்பாங்க, சாமிக்கு பூஜை புனஸ்காரங்கள் பண்ணுவாங்க. ஆனால் மனுஷனுக்கு ஆரத்தி எடுப்பானா இவனா? நான் இது வரைக்கும் மனுஷனுக்கு ஆரத்தி எடுத்துக்கிறேன். ஏன்னா அவனுக்குள்ளே இருக்கிறது தான் எனக்குள்ளே இருக்குது, எனக்குள்ளே இருக்கிறது தான் அவனுக்குள்ளே இருக்குது. நான் கடவுள்னா அவனும் கடவுள் தான், அவன் கடவுள்னா நானும் கடவுள் தான். அவனுக்கு அவன் கடவுள், யாருக்கு யாரும் கடவுள் கிடையாது. அப்படி நினச்சி வாழ்ந்தீங்கன்னா எல்லாருடைய வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும். நான் ஒரு உயர்ந்த பிறவி உலகத்தில், இந்த உயர்ந்த பிறவிக்கு நான் என்ன செய்யணும், என்னுடைய செயல் என்ன, இறைவன் எனக்கு இட்ட வேலை என்ன, அதை நான் சீராக செய்வேன் அப்படின்ற முடிவோடு நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும், தெய்வ வழிபாடும் சிறப்பாக இருக்கும். யாரு கையிலும் தெய்வம் இல்லாமல் இல்லை. உன் மனத்துக்கு ஏற்ற மாதிரி உன் உடலுக்குள்ளேருந்து தெய்வம் வழிகாட்டுது உனக்கு. உன் மனசு நல்லதை நினச்சேன்னா தெய்வம் சொல்லுது, நல்லது செய்கிற, நல்லா செய். தெய்வம் நீ உன் மனசுக்குள்ளே நான் திருட போகிறேன்னா நல்லா திருடுற, போய் திருடு. ஏன்னா தெய்வம் உள்ளுக்கு இருந்து நீ திருட போகும்போது திருடாதுன்னா இது என்ன தெய்வம், திட்டு தெய்வமாகுதுன்னு திட்டுவேன். அதனால் தெய்வம் ஒரு துணையாக போகுது. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் அவன் மனம் என்னவா நினைக்குதோ அதுக்கு தெய்வம் துணையாக போயின்னுக்குது. ஆனால் இந்த நன்மை செய்யும்போது உனக்கு அடுத்த பிறவியில் நன்மை கிடைக்க போகுது, தீமைகள் செய்யும்போது அடுத்த பிறவியில் சோறு இல்லாத தவிக்க போகிற 4 பேர் காரி முய போகிறான் உன்னை. அதை புரிஞ்சு நடந்துக்குன்னு வாழுங்க, அதுதான் வாழ்க்கை. இடைக்கால சித்தர் சொல்றாரு, மனமெனும் மாடு அடங்கினால் தாண்டவ கோணே முக்தி வாய்த்தது என்று தாண்டவ கோணேன்னு சொல்றாங்க இல்லையா? மனசை மாடுக்கு ஒப்படுறாங்க அப்படின்னா அது சொல்லுங்க, அது ஏங்க அப்படி சொல்றாங்க? இப்போ நீ ஒரு மாடு தானப்பா, நீ ஒரு மாடு தான். சிவன் கோயிலில் பார்த்துருக்குறீங்களா, சிவபெருமானை என்ன தூக்கின்னு வருது? நந்தி. அந்த உடம்பு நம்ம உடம்பு நந்தி என்ன, அது மாடு. மாடு. இப்போ உன் உடம்புல சிவம் இருக்குது, உன் உடம்பு மாடு. இதை சிவத்தை தூக்கின்னு தான் நம்ம உலகெல்லாம் சுற்றின்னுக்குறோம். அப்போ நம்ம மாடு தானே. அப்போ அவர் சொன்னது ஒன்று தப்பு இல்லையா? தப்பு இல்லைங்க. அதனால் அவர் சொல்கிறாரு, இருவினை மாடுகளை ஏக விடுக்கோனே உன் அடங்கமான மாடு ஒன்று அடங்கி விடுங்கோனர். இந்த மனசுன்ற மாடுக்குது, அந்த மாடு அடங்கன்னா இந்த 2 நல்வினை தீவினை மூச்சை நல்லா ஓட்டு அந்த மாடு அடங்கிடும்னாரு இடைக்காடர். மனுஷனுக்கு 5 விதமாக இருக்கிறான் மனுஷன்.
சராசரி மனுஷன் 3 விதமாக இருக்கிறான், மகான்கள் 5 விதமாக இருக்கிறாங்க. அதில் ஒன்று ஜாக்கிரதா, இன்னொன்று சொப்பனா, இன்னொன்று உறக்கா. ஒரு மனிதனுடைய நிலை என்னன்னா மூழ்கின்னு இருப்பான், இல்லை தூங்கின்னு இருப்பான், இல்லை தூக்கத்தில் கனவு கண்டுக்கின்னு இருப்பான். இது 3 நிலை தான் சராசரி மனுஷனுடைய நிலை. இதை கடந்து துரிய நிலை, தூங்காத தூக்கம், தூங்கவும் இல்லை மூழ்கிக்கணும் இல்லை, ரெண்டுக்கும் இடைப்பட்ட நிலையில் நிற்கிறான், அது தூங்காத தூக்கம். தெளிவடைஞ்சிட்டான், அது துரியாதீதம். அது மாதிரி 5 நிலைக்குது. தூங்குறவெல்லாம் தியானம் பண்ணுறான்னு நினச்சிக்காத. குழந்தை கொடுத்தா பிறந்த உடனே தூங்கினேக்குது, ஒரு புட்டி பால் குத்துட்டின்னா அது தியானம் பண்ணினுக்குதுன்னு அர்த்தமா? ஆடு மாடு 10க்கு சின்ன நல்லா தூங்குது, மூச்சு விட்டுக்கணும். தியானம் வந்தா? தியானம் பண்ணுறது அவ்வளோ விளையாட்டு வாயில் பேசுகிற விஷயம் இல்லை, செயலில் செய்கிற விஷயம், ரொம்ப கடுமையான விஷயம் அது. அப்படிப்பட்ட தியானத்தை நீ உன்னை இழக்க தயாராகணும். ஆசையில் அலையிறவங்களுக்கு தியானம் கைக்கூடாது. தியானம்ன்றது தன் நிலையை இழந்து போகிறது. மூழ்கிக்கின்னு இருந்தால் உட்காந்து தன் நிலையை இழணும், தூங்கிக்கின்னு இருந்தால் தன் நிலையை இழந்துருவான். தூங்காத தூக்கத்தில் தன் நிலையை இழக்கணும். அதனால் சொன்னான், அகங்காரம் உள்ளடக்கி ஐம்புலனை சுட்டறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலன்னா. எப்போ மனிதனுக்கு நான் என்ற அகங்காரம் இல்லையோ அப்போ தான் அந்த தூக்கம் வரும். இங்கே தான் நான் இருக்கிறேன், நான் பேசுகிறேன், நான் கேட்குறேன் கேள்வி அப்படின்னு வரீங்களே, அப்புறம் அகங்காரம் எங்கே அடங்குச்சுங்க? அதனால் எங்கேருந்து அந்த தூக்கம் கிடைக்கும்? அகங்காரம் அடக்கணும், ஐம்புலன் அடங்கணும், அப்போ தான் அந்த தூக்கம் வரும். இல்லைன்னா சாதாரண துண்ணுட்டு தூங்குற தூக்கம் வரும். சொல்லு. அது ஐயா கிட்ட கேட்டாங்க, ஐயா பதில் சொல்லலை. ஆனால் அவர் சொன்னார், வேற விதத்தில் சொன்னார். உலகத்தையே படைச்ச சிவபெருமான் சொன்னாங்க. அந்த சிவனை அவன் படைச்சான். அந்த கேள்விக்கு ஆனால் வேற விதத்தில் ஐயா சொன்னார். ஆனால் நீங்கள் இந்த ஐயா சொன்னால் பரவாயில்ல, எல்லாத்தையும் தெரியாத மாதிரி. அப்படியா? உலகத்தையே படைச்சது சிவபெருமான் தெரியுது. ஆமாம். இப்போ சிவபெருமான்றது படைப்பு, அதாவது ஒன்று தோன்றுனா தோற்றம்னு ஒன்று இருந்தால் அழிவுன்றது ஒன்று இருக்கு, பிறப்புன்னு ஒன்று இருந்தால் இறப்புன்னு இருக்கு. அப்போது பிறப்பிறப்பில்லா பெம்மான் சிவபெருமான். அப்போ எப்படி தோன்றினாரான்னு கேட்டால் இது தவறான கேள்வியே தப்பு. தோன்றியவர் கிடையாது, சுயம்பு எண்ணிக்கை இருக்கிறவர். அது எப்படி இருந்தார், எண்ணிக்கை எப்படி இருந்தால் இது எப்படி நாங்கள் ஒத்துக்கிறதுன்னா, உலகம் இருக்கா? உலகம் இருக்கு. இந்த உலகம் இருக்குன்றதை ஒத்துக்கிறியா? சரி, அப்போ உலகம் இருக்குன்றதை ஒத்துக்கினீங்கன்னா தோற்றமே பிறப்பிறப்பில்லா பெம்மான் இருக்கிறான்றதை ஒத்துக்கணும். ஆனால் ஒத்துக்கிற அளவுக்கு மன பெருசு கிடையாது. ஏன்னா ஏதாவது ஒரு விதண்டாவாதத்தை பேசி ஆகணும். அப்போ என்ன பண்ணணும், இதுக்கு சரியான பதில் கொடுக்கணும்னா, கோழியிலேருந்து முட்டை வந்ததா, முட்டையிலேருந்து கோழி வந்ததா, இதுக்கு பதில் சொல்லுங்க, நான் அதுக்கு பதில் சொல்கிறேன். தெரியாது, நான் கேட்க மாட்டேன். அப்படியா? இல்லை, இது சரிப்பா, நீ கேட்டதுக்கு நான் சொல்லிடுறேன், நான் கேட்டதுக்கு சொல்லு. இதுவும் தெரியாது, அதுவும் தெரியாது. இது மாதிரி கேள்வி தான் இப்போ எங்க கேட்ட கேள்வி. அதுக்கு என்னன்னா, சிவபெருமான்றவர் இயக்கம், அதாவது ஃபஸ்ட் நான் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிடுறேன். முதல்ல நான் ஒரு கேள்வி கேட்டேன்னே, கோழிலேருந்து முட்டை வந்தா, முட்டையிலேருந்து கோழி வந்தா. கோழி தான் முதல்ல. நிறைய பேர் இது தெரியாமையே சுற்றி நிற்கிறாங்க. இன்னும் கூட இந்த கேள்விகளை நிறைய கேட்டுன்னே தான் இருப்பாங்க. கோழி தான் முதல், கோழியால் தான் முட்டை வந்தது. ஆனால் கோழி எப்படி வந்ததுன்னா, கோழி இறைவனால் படைக்கப்பட்டது. இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் இது தெரியாமல் அலாடின்னு இருக்கிறாங்க. எல்லாரும் இந்த கேள்வி கேட்குறாங்க. கோழியை இறைவன் படித்தான், அதுலேருந்து முட்டை வந்தது. இதை சொல்கிறதுக்கு இவ்வளோ பெரிய குழப்பம், அந்த அது கதையாக போய்கிட்டு இருக்குது. எல்லாரும் இந்த கேள்வியை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இது எனக்கே பெரிய சந்தேகமாகவே அந்த எப்படா சொல்கிறதுன்னு பார்த்தேன். ஏதோ ஒரு வகையில் உம்முடையமாக அது வெளிப்பட்டுது. சரி போட்டோம், அடுத்த கேள்விக்கு போயிடுவோம். இப்போ என்னன்னா, சிவபெருமானது இயற்கை. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். ஒரு ஆற்றல், இயற்கை. இப்போது நான் பொதுவாக ஒரே ஒரு கேள்வி மட்டும், இந்த உலகத்தில் எது அதிகம்? எது அதிகம்னா, வெளிச்சமா, இருளா, ஸ்பேஸா, நிலப்பரப்பா, நீரா, இதில் எது அதிகம் சொல்லி பார்க்கலாம். எதுமா? வெளி, நீர், வெளி. குட் குட். இருள், இருள் மட்டும்தான் உலகத்தில் ரொம்ப
ரொம்ப அதிகம். அது எப்பவும் இருக்கும், இப்பயும் இருக்குது. இந்த லைட் ஆஃப் பண்ணுங்க, இருட்டாயிடும். எப்பவும் இருக்கக்கூடியது இருள். கண்ணை முன்னா உனக்கு மட்டும்தான் இருட்டு. நல்லா சொல்றிய, கண்ணை முன்னா நீ கண்ணை திறந்துக்கிட்டே இருட்டில் போயான் பார்க்கலாம். அப்போ அறிவாளின்னு நான் சொல்கிறேன். முடியாது, கண்ணை முடிய இருட்டில் போனால் குளத்தில் விட வேண்டியது தான். அதனால் கண்ணு ஒரு கதையே கிடையாது. இங்கே சரியாக பேசணும். அதுதான் சொல்கிறப்ப, இருள் இல்லாத இடம் இல்லை. இருள் தான் ரொம்ப அதிகம். அது நீக்கமற இருக்கக்கூடிய ஒரே ஒரு பொருள் இருள். அப்போது இந்த இருள் எப்படி தோன்றுச்சு, அங்கே அந்த ஆராய்ச்சிக்கு போனோம். இதில் நம்ம சைவ சித்தாந்திகள் சொல்கிறாங்க, இருள் சத்தத்திலேருந்து வந்தது. சத்தம்னா எதுலேருந்து வந்ததுன்னா அதுக்கு இயக்கம், அதுதான் இயக்கம். அந்த சத்தம்ன்ற இயக்கம் இருக்க போய் தான் இருள் தோன்றியது. இருள் தோன்றியதுக்கு அப்புறம் உலகம் தோன்றியது. உலகம் தோன்றியதுக்கு அப்புறம் சூரிய சந்திரங்கள் தோன்றியது. இந்த சூரிய சந்திரங்கள் தோன்றியதுக்கு அப்புறம் உலக வெடிப்பு ஒன்று நடந்து மிகப்பெரிய பிரபஞ்சத்தில் ஒரு மிகப்பெரிய வெடிப்பு நிகழ்ந்ததுக்கு அப்புறம்தான் இந்த பஞ்சபூதங்கள் தோன்றியது. இதுதான் உலக வரலாறு, சிவபெருமானோட இயக்கம். அப்போது இயக்கத்துக்கு எது மூலம்னா ஓம்ன்ற ஓம்காரம் மூலம். அப்போ ஓம்காரம்ன்றது என்னன்னா சப்தம். சப்தம்ன்றது என்னன்னா அகார உகார மகாரம். இந்த மூணாக சேர்ந்தது தான் சப்தம். அப்போது இதுதான் சிவபெருமானா இயங்கிக்கிட்டு இருக்கு. இந்த சப்தம் இல்லைன்னா உலகம் இயங்காது. உலகம் இயங்காதுன்னா இருள் இல்லைங்க. இருள் இல்லைன்னா இருள் வெளி அற்ற இடம்னா வெளி மட்டும்தான். வெளியில் வாழ முடியுமானா வாழ முடியாது. அப்போ வாழறதுக்கான இடம் இந்த புவனம். புவனம் வாழறதுக்கு சிவபெருமான் இதையெல்லாம் ஏற்படுத்தி நமக்கு கொடுத்துருக்காரு. தனு கரண புவன போகம் இதையெல்லாம் படைச்சி நம்மளை இங்கே உருவாக்கி உலக இயக்கத்துக்காக தேவையான அனைத்தையும் ஏற்படுத்தி கொடுத்து அதையே பாதுகாப்பாக பார்த்துக்கிறதுக்கு அவரே இங்கே தங்கிக்கிட்டு இருக்காரு. இப்போ இதுக்கு உதாரணம் சொல்லணும்னா, தாயோட கருவறைக்குள்ள ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தை தேவையானதை நல்லா இருக்கணும், அந்த குழந்தை நல்லபடியாக வளரணுன்றதுக்காக இறைவன் அதுக்குள்ளே போய் உக்காந்துக்கிட்டு இருக்கார். அந்த கருவறைக்குள்ள கடவுளே போய் உக்காந்துக்கிட்டு இருக்கார். இந்த விஷயம் உங்களுக்கு சொன்னால் வியப்பாக இருக்கும். என்ன இவர் எப்படி சொல்கிறாரு, இது யார் பார்த்தாங்க? என்ன சொல்கிறேன் எல்லாத்துக்கும் ஒரு இது இருக்குது. அதாவது ஒருமை தாண்டியின் இருமையில் பிழைத்தேன். இந்த சிவபுராணத்தில் இப்போ தம்பி கேட்டார் பாருங்க ஒரு கேள்வி. ஒருமதி தாண்டியின் இருமையில் பிழைத்தேன் என்னன்னா, ஒன்று தாண்டிக்காய் சைஸில் ஒரு துளி விந்து போய் தாண்டிக்காய் சைஸில் அந்த கரு உண்டாகி அடுத்த ஒரு 15 நாளுக்குள்ளே அது வெடிப்பு நிகழும். அங்கே உள்ளுக்குள்ளே அந்த வெடிப்பு நிகழும் போது அதுதான் 2 குழந்தையாக போயிடுது. எப்படி இந்த வெடிப்பு நிகழும்னா, அபானன் கிராஸ் பண்ணோம், அபானன் அதை பொழந்துடும். இப்போ பொழந்து மீண்டும் சேரும்போது அது தாயோட மலை ஜலத்தை பொறுத்து அங்கே அந்த குழந்தை ரெண்டாக கூட வந்துடும். அபானன் எதிர்க்கில் குழவி இரண்டாம் திருமூலர் பாடலில் இருக்குது. இதை நான் சொன்ன மாதிரி யாராவது நினச்சிக்க போகிறீங்க? திருமூலர் பாடலில் இருக்குது. அபானன் எதிர்க்கில் குழவி இரண்டாம். அப்போது அந்த தாண்டிக்காய் சைஸில் இருக்கக்கூடிய அந்த இதை அபானன் எதிர்க்கும் போது ரெண்டாக கிழிஞ்சிரும். கிழிஞ்சு மீண்டும் சேர்ந்துடும். இப்படி மீண்டும் சேரும்போது குழந்தை தான். ரெண்டாக கிழிஞ்சு 2 குழந்தை ஆகிட்டாலும் ரெட்டை பிறப்புன்னு சொல்லிடுவாங்க. அப்போது இதையெல்லாம் வயிற்றுக்குள்ளே நிகழும்போது அந்த குழந்தைக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக இறைவன் அங்கே இருப்பார். அங்கே உக்காந்து வேலை பார்ப்பார். தாயோட அந்த தொப்புள் கொடியிலேருந்து வரக்கூடிய அத்தனை உணவுப் பொருட்களும் அந்த குழந்தைக்கு போய் சேரணும் நல்லபடியாக. அதே மாதிரி குழந்தை இப்போ வெளியில் வந்தவொடனே மாந்தான், இது சளி பிடிச்சிச்சு, அது பிடிச்சிச்சு, இது பிடிச்சிச்சின்னு எல்லாத்துக்கும் நம்ம மருந்து ஊற்றிக்கிட்டு இருக்கிறோமே, உள்ளே இருக்கக்கூடியதுக்கு எது மருந்து ஊற்றுது? வெறும் பிண்டமாக இருந்தாலும் கூட வளர்ச்சின்னு ஒன்று இருக்குல்ல, அந்த வளர்ச்சியை எது கொடுக்குது? இறைவன் நாங்கள் உட்காந்துக்கிட்டு கொடுக்குறாரு. இது எந்த இறைவன்னா, குகன் அப்படின்னு சொல்லக்கூடிய முருக கடவுள் அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கார். உட்காந்து இந்த குழந்தை வெளியில் வர வரைக்கும் எப்போ ஆண் பெண் இணைஞ்சு அந்த கரு உண்டாகுதோ அந்த கருவோட இறைவனாக அங்கே போயிடும்.
கடைசியாக 10 மாதம் வரை. அதுக்கு தான் கர்ப்பிணி தாயில் பெண்களை எல்லாம் வந்து அந்த கர்ப்பிணி கடவுளாக நினைப்பான்னுவாங்க, கடவுளாக கும்பிடுன்னுவாங்க. கடவுள் வயிற்றுக்குள்ளே வேற போய் உக்காந்துக்கிட்டு இருக்காரு. ஆல்ரெடி அவங்களுக்குள்ள கடவுள் இருக்கு, வயிற்றுக்குள்ளே ஒரு கடவுள் இருக்கார். அதனால இந்த கர்ப்பிணி பெண்களை பார்த்தா கையெழுத்து கும்பிடுங்கன்னுவாங்க. காரணம் என்னன்னா கடவுளோட கடவுளாக அவங்க இருக்கிறாங்க. அப்போது உள்ள இவ்வளோ பிரச்சனைகளையும் பார்த்து அந்த குழந்தைய நல்லபடியாக வளர்த்து அது வளர்ந்து வெளியில் தள்ளக்கூடிய அளவுக்கு இந்த அபானன்றது அங்கே வேலை செய்யும். அப்போது இறைவன் இருந்த அபானனை இயக்கி அந்த வயிற்றில் இருக்கிற குழந்தைய வெளியே புஷ் பண்ணி தள்ளுறதுக்கான உதவியெல்லாம் கடவுள் உள்ளேருந்து செய்துக்கிட்டு இருப்பார். இல்லைன்னா எந்த தாயும் குழந்தைய பெற்றுக்கவே முடியாது. ஐயா சொல்லியிருப்பார், எந்த தாயாவது குழந்தைய நான் பெற்றேன்னா பொய் சொல்கிறாங்கன்னு அர்த்தம். அவங்க பெற்றுக்கவே முடியாது, குழந்தையா பிறந்துடணும், இல்லைன்னா ஆப்ரேஷன் தான் பண்ணணும். பெற்றுட்டேன் கெத்துட்டேன் அதெல்லாம் சும்மா புழுகிறாங்கன்னு அர்த்தம். திட்ட போகிறீங்கம்மா, நான் உண்மையை சொல்கிறேன். யாராவது என்ன இவர் இப்படி சொல்கிறார், உண்மை தானே? ரைட்டு. ஆமாம். அப்போது என்னன்னா யாரை பெற்றுக்கவே முடியாதுன்னா உள்ளேருந்து தள்ளி விடுவார் வெளியில், கடவுள் வந்து தள்ளி விடுவார். அந்த அபானன்ற காற்று மூலயமா வெளியில் அந்த குழந்தைய தள்ளினாதான். அது கூட பாருங்க, தண்ணியில் இப்படி உக்காந்துக்கிட்டு குழந்தை அந்த 10 மாதத்துக்கு அப்புறம் தலையை கரெக்டாக கொண்டு வந்து தலை தான் முதல்ல வெளியே, கையோ காலோ வந்தால் குழந்தை காலி தாய் காலி நிறைய சிக்கல் வந்துடும். இதையெல்லாம் சரி பண்ணி உள்ள நல்லபடியாக கொண்டு வந்து வெளியில் அந்த குழந்தைய தள்ளி கொடுக்கறது யாருன்னு நினைக்கிறீங்க? நீங்களா? கடவுள்மா. கடவுள் தான் எல்லா வேலையும் அவர் தான் செய்துக்கிட்டு இருக்கார் உள்ளே உட்காந்து. அப்போ இந்த குழந்தையோட நல்லா நண்பனாக பழகிட்டாரு குகன். வெளியில் வந்த உடனே அந்த குழந்தை குகனை காணன் தான் அழுது, குகான்னு தான் குழந்தை அழுவோம். அம்மானு எப்போ அழுதுருக்குதா? யாராவது சொல்லுங்களாம் பார்க்கலாம். குகான்னு தான் அழுவோம். குகன்னா யாரு? முருக கடவுள்மா, இல்லையா? புரியுதா இல்லையா? முருக கடவுள் தான் குகன். அவர் உள்ள உட்காந்து வேலை செய்துக்கிட்டு இருக்கிறாரு. அதனால பிறந்த குழந்தைய குகான்னு தான் அழுவோம். நல்லா பாருங்க, ஆரம்பத்தில் வெறும் பிண்டம் தலைக்கீழே பிடிச்சி தலையும் கழுத்தையும் வயிற்றையும் போட்டு தட்டி அந்த குழந்தை வாயை திறந்து கத்தின முதல் வார்த்தைன்னா குகான். கூடவே இருந்தே இப்போ காணமேன்னு கேட்குது. இப்படி தான் கடவுள் உள்ளே உட்காந்து ஒரு வேலையை செய்துக்கிட்டு இருக்காரு. நம்ம அதை பற்றியெல்லாம் நினைக்கல. எல்லாம் என்னால் நடந்தது, நானே பெற்றுட்டேன், நானே எல்லாம் பண்ணி நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. இதை புரிஞ்சுக்கணும். முதல்ல இறைவன் இல்லாமல் ஒரு அணுவும் நம்மக்கிட்ட இருந்து அசையாது. ஒரு அணுவையும் நம்ம அசைக்க முடியாது. அந்த ஆற்றலும் நமக்கு கிடையாது. ஒரு விஷயத்துக்காக இறைவன் நம்ம கூட உட்காந்து வேலை செய்துக்கிட்டு இருக்கிறாரு.